ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு குக்கரில் 200 கிராம் பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் பருப்பை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அலசி எடுத்த பருப்பில் ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போது பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி மிதமான தீயில் ஒரு 5 விசில் வேக விடுங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே முருங்கைக்கீரையை இந்த மாதிரி உருத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 வெங்காயம் உள்ளே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பல் பூண்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்துடலாம். முருங்கைக்கீரையை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ குக்கரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் அலசி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா உள்ளே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை கடைசியில் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி அதிகம் வேண்டான்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். 2 துண்டு தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கடைசியாக நம்ம நெய் சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை அடுப்பிலேருந்து இறக்கி ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அருமையான முருங்கைக்கீரை கடைசலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.